திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக உள்ளது. இந்த முருகன் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடற்கரையில் புனித நீராடி அருகே உள்ள நாழிக்கிணற்றில் குளித்துவிட்டு முருகனை தரிசனம் செய்வது வழக்கமாக இருந்து வருகிறது. ஆனால் கடந்த சில மாதங்களாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்புள்ள கடல் அடிக்கடி உள்வாங்கி காணப்படுவது வழக்கமாகி விட்டது. கடல் உள்வாங்கி காணப்படும் போது கடலில் இருந்து கற்சிலைகள் கல்வெட்டுகள் வெளியே தெரிகின்றன. இந்த சிலைகள் பல்வேறு பகுதிகளில் இருந்து செதுக்கப்படும் போது சேதமடைந்த சிலைகளை நீர்நிலைகளில் வீசி செல்வார்கள். அந்த சிலைகள் திருச்செந்தூர் கடற்கரை மற்றும் கடலில் போடப்படுகிறது. சில நேரங்களில் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் சமயங்களில் இந்த சிலைகள் கரைகளில் ஒதுங்குவது வாடிக்கையாடி விட்டது. இந்த நிலையில் நேற்று இரவு கடல் அதிக சீற்றத்துடன் காணப்பட்டுள்ளது. இதனால் கடலுக்குள் கிடந்த சிலை ஒன்று கரை ஒதுங்கி உள்ளது. அந்த சிலை லட்சுமி நாராயண மூர்த்தி சுவாமியின் சிலை ஆகும். இந்த சிலை பெருமாள் கோவில்களில் மட்டுமே இருக்கும். அதிலும் சில கோவில்களில் மட்டுமே இருக்கும் அபூர்வ சிலை என கூறப்படுகிறது. இந்த சிலையில் நாராயணமூர்த்தி லட்சுமி அம்பாளை மடியில் அமர வைத்திருப்பது போல் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த கல் சிற்பத்தில் உள்ள தலைகள் இல்லாமல் உள்ளது. இதன் காலம் 900 ஆண்டுகள் இருக்கும் என தொல்லியல் துறை பேராசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். அதே கடற்கரை பகுதியில் மற்றொரு கல்லால் ஆன கால் மட்டும் கிடைத்ததுள்ளது. அதன் அருகே குழந்தையின் கால்தடம் மட்டும் கல்லால் உருவாக்கப்பட்டது கிடக்கிறது. ஏற்கனவே திருச்செந்தூர் கடலில் ஏராளமான கல் சிற்பங்கள் கிடைத்து வரும் நிலையில் தற்போது கிடைத்துள்ள இந்த சிற்பம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கடற்கரையில் ஒதுங்கும் அனைத்து கற்சிற்பங்களும் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது கோரிக்கையாக உள்ளது.